சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரைடு இருக்காது. we are solving a problem correct for our customer, right? நம்ம போய் வந்து நம்ம ஒரு விஷயம் விற்கும்போது ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா கேள்வி நம்பர் 1, சேல்ஸுக்குன்னு தனியாக ஸ்கில் செட் இருக்கா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் யார் வேணா சேல்ஸில் வரைக்கும் சேல்ஸோட அதாவது விடாமுயற்சியோட இருக்கணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி கரெக்டாக வாட் கேன் பில்ட் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், எது தன்னம்பிக்கையை வளர்க்கும்? அகைன் நம்ம ப்ராடக்ட்டை விற்க என்றைக்குமே போகக்கூடாது. we are not selling அது என்னன்னு கேட்டிங்கன்னா சரி ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற எல்லாருமே நல்ல சேல்ஸ் பர்சன் ஆகிட முடியும். பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ சார், என் பேர் மணிமாறன் சார், நான் இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்றேன் சார், ஒரு பிச் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் துபாயில் இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் இன்றைக்கி மீட் பண்ணேன். நாங்களே ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணுறோம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால் நமக்கு மட்டும் இந்த நாலேஜ் கிடைச்சா பத்தாது, இதை வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு வீடியோவாக பண்ணிடலான்னு அவர் டப்பவே ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணுறேன். நவீன் என் கூட இருக்கார். நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றத பற்றி நான் சொல்லிடுறேன். செல் வித் ப்ரைடு, அதாவது ஒரு கௌரவமாக போய் ஒருத்தங்கிட்ட முன்னாடி நின்று தைரியமாக சாரி that is good, yeah. செல் வித் ப்ரைட் அப்படின்னா ஒரு கௌரவமாக போய் சேல்ஸ் பண்ணுறதை விட ஒரு மாதிரி கெஞ்சி கஸ்டமர்கிட்ட விஷயங்களை வந்து ஒரு மாதிரி பவ்யமாக அளவுக்கு அதிகமான பதிவாக வந்து சேல்ஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது வந்து என் ப்ராடக்ட் ரொம்ப சிறந்த ப்ராடக்ட்ன்ற ப்ரைட் இல்லாமல் சேல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். அப்போது நவீன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது சொன்னார், சேல்ஸ்ன்றதே ரொம்ப ஒரு ப்ரைடாக பண்ணணும், ரொம்ப நீங்கள் ப்ரௌடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது போக நவீன்கிட்ட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நவீன் இஸ் பேஸ்ட் இன் துபாய், பட் அவர் வந்து உலகம் பூராம் போய் தன்னுடைய கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸை விற்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் அடுத்த வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கான அவருடைய ப்ரோக்ராம் சொன்னார். அவர் உலகத்தில் பல நாடுகளை சொல்லிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறது கஷ்டன்றதுனால அவரோட நம்ம பேசணும். ஸோ நவீன், கிவ் அஸ் அ லிட்டில் இன்ட்ரடக்ஷன், உங்களை பற்றி கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டாபிக்குள்ளே ஜம்ப் பண்ணிடுவோம். நீங்கள் பயங்கரமாக புகழ்ந்துட்டீங்க. ஆனாலும் நான் வந்து பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் இன்ஜினியரிங் வந்து கோயம்புத்தூரில் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். என்னோட ஸ்டார்டிங் வந்து இங்கே துபாயில் தான் நடந்தது. அண்ட் தென் ஐ மூவ் டு கத்தாரில் வந்து நான் 2 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு இந்தியா. ஒரு 1 இயர் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கம்பெனி இருந்தது, அங்கே வேலை பார்த்தேன். அண்ட் தென் for 6.5 years I was working in Maharashtra. Oh, fantastic. அங்கே வந்து நான் ஒரு டூல்ஸ் கம்பெனிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் we used to sell hand tools to US and Europe. Oh, fantastic. ஸோ மோஸ்ட்லி என்ஜினியரிங் லைனில் தான் என்னோட டோட்டல் கரியருமே இருந்திருக்கு. இங்கே வந்து நான் வந்து ஒரு ஹெச்விஏசி மேனுஃபேக்சரர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலாக மை ஹோல் கரியர் ஹேஸ் பீன் என்ன சொல்கிறது, என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது தான். என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை விற்கிறது தான் கரெக்ட். எப்போவுமே வந்து எனக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ரைட். கடவுள்கிட்ட என்னைக்கோ நான் வேணுனது அதை மட்டும் கரெக்டாக கேட்டேன். அதாவது எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. ஆனால் ஷார்ட்டாக சொல்லணும்னா, நான் வந்து படித்த சிவில் இன்ஜினியரிங். ஓகே. அப்புறம் என்னை கொண்டு போய் வேலைக்கு விட்டாங்க. முதல் 2 நாள் வந்து நான் சிவில் இன்ஜினியரிங் வேலையில் போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு குடோன் கட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே. அது சூப்பர்வைஸ் பண்ண விட்டுட்டாங்க. அங்கே வேலை செய்கிற 4 பேர்த்த விட நான் மட்டும்தான் இருக்கேங்க. பயங்கரமான வனாந்திர காடு. அப்போ நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய இதுவும் உலகளாவிய இருக்கேன். நம்மளை என்னடா இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 நாளில் அந்த ஜாப்ல இருந்து குவிட் பண்ணிட்டு சேல்ஸுக்கு வந்துட்டேன். ஏன்னா சேல்ஸில் தான் நல்லா ஊர் சுத்த முடியும், உலகத்தை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஊர் சுத்த முடியுதான்னு தெரியல, பட் பாஸ்போர்ட் ஃபில் 2 பேரும். ஆமாம், நான் உங்கள் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு உலகத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். காட்ஸ் கிரேஸ். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய டாபிக் வந்து செல் வித் ப்ரைட். அதுக்கு ப்ரைடுக்கான தமிழ் வார்த்தை எனக்கு சரியாக தெரியாட்டி கூட ஒரு சேல்ஸ் பர்சன் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் ஒரு ப்ரைடோட நான் இப்படி தான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு பேச போகிறோம். ஸோ நீங்கள் இனிஷியல் டேஸில் சேல்ஸில் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க? வேர் டிட் யூ ஸ்டார்ட்? நான் ஐ ஸ்டார்டட் ஆஃப் ஒரு சேல்ஸ் இன்ஜினியராக தான் நான் என்னோடய வேலையை ஆரம்பித்தேன். ஆனால் குட் திங் ஃபார் மீ இஸ் என்னை மென்டர் பண்ணவங்க எல்லாருமே கொஞ்சம் தே ஹேட் அ விஷன். சேல்ஸ்னால் எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்தது.
சூரியநாராயணன்ற ஒருத்தர் தான் லெட்ஸ் சே இன்ட்ரடியூஸ் மீ டு சேல்ஸ். அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் மை ப்ரொஃபஸர். ஹிஸ் நேம் இஸ் ஆல்சோ நவீன். ஸோ அவர் வந்துட்டு வி வர் டூயிங் கோர்சஸ் இன் காலேஜஸ் ஃபார் சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். அங்கேயுமே அவர் பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். அதாவது என்றைக்குமே அவர் வந்து பொதுவாக நம்ம சேல்ஸ் பீப்புள்னு நம்ம யோசிக்கும் போது வந்து நம்ம ரிலேட் பண்ணக்கூடியது யாருன்னா ஃபோனில் கூப்பிட்டு சார் இது வாங்கிக்கிறீங்களா அது வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லும்போது வி கெட் இரிட்டேட்டட் ஃபோனை வேன்ற மாதிரி. ஸோ சேல்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பொருளை வேணால் உருவாக்கலாம், பட் அது கரெக்டான ஒரு ரீச் இல்லைன்னா த கம்பெனி வில் நாட் க்ரோ பியாண்ட் அ பாயிண்ட். ஃபென்டாஸ்டிக். ஸோ அதை வந்து ஏன் ஒருத்தன் வந்து தாழ்ந்த ஒரு மனப்பான்மையோட இல்லை ஐயோ நான் இந்த வேலையை பண்ணுறேனேன்ற ஒரு மனப்பான்மையோட பண்ணக்கூடாது. சேல்ஸுன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அஃப்கோர்ஸ் எல்லா ரோலுமே ஹேவ் அன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். பட் சேல்ஸ்ன்றவன் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங். அவன் தான் போய் கஸ்டமரை பார்க்க போகிறான், அவன் தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரான். ஸோ அப்படி இருக்கையில் ஒரு ஆள் வந்து அவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கணும். அதை விட மேலே ப்ராடக்ட் மேலேயும் அதே மாதிரி நம்ம ஆஃபர் பண்ணுற சர்வீஸ் மேலேயும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி மேலேயும் ஒரு அபார நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ரைடாக அதோட பேச முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு ஹேவ் இஸ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ப்ராடக்ட். ரைட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இருந்ததுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கற்றுக்கணும்னா வி ஆர் சால்விங் அ ப்ராப்ளம். கரெக்ட். ஃபார் ஆர் கஸ்டமர். ரைட். நம்ம போய் வந்து நம்ம ஒரு விஷயம் விற்கும்போது ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா என்ன பிடிச்சோ என் முகத்தை பிடிச்சோ யாரும் வாங்குறது இல்லை. ரைட். அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நம்ம வந்து சரிப்படுத்தி கொடுக்குறோம், அவர் பூர்த்தி பண்ணுறோன்ற ஒரு காரணத்துக்காக தான் வாங்குறாங்க. ஸோ வி ஆர் இன் அ வெரி சிமிலர் ரிலேஷன்ஷிப். ரைட். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் அவர் சால்வ் பண்ணுறாரு. அப்படி இருக்கையில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை விட பெரிய ஆளோ கம்மியான ஆளோ கிடையாது. அஃப்கோர்ஸ் த கஸ்டமர் ஹேஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. அவர் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்கான ஒரு வேல்யூ எவ்வளோ தூரம் போகும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அட் த சேம் டைம் நம்ம இல்லைன்னா அவரோட அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் அன் ஆட்டிடியூட் ஐயோ நான் எப்படியாவது இதை வித்தே ஆகணுன்றதை விட நம்ம அடுத்தவனுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ ஒருத்தர்கிட்ட போகிறோம்னா நம்ம அவரோட எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா தி அப்ரோச் வில் பி மச் ஸ்ட்ராங். ஃபேன்டாஸ்டிக். நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் சொல்கிறதுல நிறைய நோட்ஸ் எடுத்துட்டேன். எதுக்குன்னா அதுலேருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து ஒரு அருமையான வார்த்தையை யூஸ் பண்ணீங்க, நம்பிக்கையோடு இருக்கணும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி. ஒரு சேல்ஸில் இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி நான் நிறைய பேரை சேல்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது உண்டு. இந்த நம்பிக்கைன்றது எப்படி வளர்த்துக்கிறது? எல்லாருமே நிறைய பேர் எனக்கு சேல்ஸ் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கேள்வி நம்பர் 1, சேல்ஸுக்குன்னு தனியாக ஸ்கில் செட் இருக்கா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியெல்லாம் யார் வேணால் சேல்ஸில் வரலாம். சி என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு பவரோடு தான் இருக்காங்க. இப்போது எனக்கே தெரியும் என்கிட்ட சில வீக்னஸஸ் இருக்குது அப்படின்னு. பட் இஃப் ஐ கிவ் இட் அன் எஃபர்ட், நான் வந்து அதுக்கான ஃபுல் எஃபர்ட் போட்டேன்னா கண்டிப்பாக மேபி இன்றைக்கி இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் அதை அச்சீவ் பண்ண முடியலாம். கரெக்ட். அந்த ஒரு எஃபர்ட். ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சேல்ஸோட அதாவது விடாமுயற்சியோடு இருக்கணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி கரெக்டாக ஒரு விடாமுயற்சியோடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணும்போது வி ஷுட் பி வெரி ஓப்பன் மைண்டட் வித் தி அப்ரோச். ஓப்பன் மைண்டட் இன் த சென்ஸ் மார்க்கெட்டில் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம செல் பண்ண போகிறோன்னா ஒரு 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிறது நம்ம எப்பவுமே காஷியஸாக இருந்துக்கிறது, இல்லை ஓகே இப்படி சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். பட் ஒருத்தவங்கள்ட்ட போகும்போதே ஓகே 4 பேர் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் எப்பவுமே அது மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட போகணும். ஏன்னா ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு படம் பார்க்குறோம், உங்களுக்கு அந்த படம் சூப்பராக பிடிச்சிருக்கலாம், எனக்கு அந்த படம் அரே என்ன இவ்வளோ மொக்கையாக ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு தோணியிருக்கலாம். பட் இட் இஸ் 2 டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ். எஸ். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் போய் ஒரு செல்லிங் பண்ணும்போது இப்போ என்னோட கொலீகே போய் நான் முடிக்க முடியாத ஒரு சேலை முடிக்கலாம். The reason would have been that அவர் வந்து எடுத்த approach would have been very different. So அப்போ வந்து we'll talk about இன்னொரு வார்த்தையை சேர்த்துட்டீங்க, அப்ரோச்னு. அப்போ நான் அதுக்கு அடுத்தது வரேன். அது 2வது கேள்வி என்ன கேட்கணும்னு நினச்சுன்னா தன்னம்பிக்கைன்னு சொன்னீங்க. தன்னம்பிக்கையுடன் ஒரு மனுஷன் வந்து சேல்ஸ் தாண்டியும் சேல்ஸ்லையும் எப்படி தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது? வாட் கேன் பில்ட் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்? எது தன்னம்பிக்கையை வளர்க்கும்? தன்னம்பிக்கைனா இப்போ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையை பற்றி நம்ம பேசுவோம். லைக் ஐ செட், ப்ராடக்ட் மேலே நம்மளுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான்
நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் விற்கும்போது நம்ம அந்த தன்னம்பிக்கையோடு போய் நிற்க முடியும். ஃபேண்டாஸ்டிக். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்து இப்போ நம்ம செல் பண்ண போகிறோம்னா முதல்ல நம்ம அந்த ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அகைன் நம்ம ப்ராடக்ட்டை விற்க என்றைக்குமே போகக்கூடாது. வி ஆர் நாட் செல்லிங் அ ப்ராடக்ட். ஓகே, யாருக்கு அந்த ப்ராடக்ட் போய் சேரணும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவன்ட்டு ஒருத்தன்ட்டு போய் என்கிட்ட சூப்பரான சிக்கன் பிரியாணி இருக்குன்னு சொல்லி விற்றா அது என்றைக்குமே விற்க போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு யாருக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவையை என்னோட ப்ராடக்ட் எப்படி பூர்த்தி படுத்துன்ற ஒரு பேசிக் ஸ்டடியை பண்ணிவிட்டு நான் அங்கே போனேன்னா இட்ஸ் டெஃபினெட்லி அ வின். ரைட். இப்போது நான் ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி, ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற எல்லாருமே நல்ல சேல்ஸ் பர்சன் ஆகிட முடியுமா? நாட் நெசசரிலி. ப்ராடக்ட்டை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிறது இஸ் ஜஸ்ட் ஒன் போர்ஷன் ஆஃப் த சேல். நான் சொல்கிறது வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறதுன்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சேல். பட் இட்ஸ் நாட் ஒன்லி அது மட்டும் இருந்தால் பத்தாது. லைக் ஐ செட், நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணணும், ஒரு ரீசர்ச் பண்ணணும். ஏன் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச். என்னோட ப்ராடக்ட், நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த மாதிரி வேறு யாரெல்லாம் இருக்கா. ஓகே. ஸோ ஆல்ரெடி நான் இப்போ போகிற இடத்துல ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் யாரோ கொடுத்துட்டு தான் இருக்காங்க, ரைட்? அவங்க என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் தே ஆர் ஃபேஸிங் வித் தி எக்ஸிஸ்டிங் சப்ளையர். நிறைய இடத்துல எக்ஸிஸ்டிங் சப்ளையர் கூட எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் எதுக்கு உன்ட்ட கேட்கணும், சார் காசு கம்மியாக தரேன் சார். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போ நம்ம வந்து காசு கம்மியாக தரோம்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போனோம்னா என்னோட காசு கம்மியாக கொடுக்குறோம், வேற ஒன்று கண்டிப்பாக வந்துடுவான். ஸோ மணி, இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். எஸ், இது அடுத்து இன்னும் கடைசி நெகோஷியேஷன் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம. அப்சல்யூட்லி. சரி, இப்போது நீங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக அதை நரேட் பண்ணீங்க. தன்னம்பிக்கைன்றது வந்து எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் மட்டுமே வந்து ஒருத்தனை சேல்ஸ் ஆக்கிடாது. கஸ்டமருக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கணும், வேல்யூ என்ன ஆஃபர் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன வேல்யூ ஆஃபர் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இல்லையா. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட், இப்போது ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி ரெண்டும் சேம் ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்னா கூட ஒருத்தர்கிட்டருந்து வாங்குகிறோம், இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கலை அப்படின்னு வர்ற டெசிஷன் வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ப்ரைஸ் ட்ரிவன். கரெக்ட். இப்போ வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்றது தான் எல்லாத்தோட பெரிய கான்செப்ட். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால் நான் இவர்கிட்ட என் வேலையை கொடுத்தேன்னா அவர் நம்பிக்கையா இதை என்னை விட ஜாஸ்தி அவர் அதை பொறுப்பாக எடுத்து பண்ணுவாரா, அதுதான் கேள்வி. அதை பற்றி நம்ம ரொம்ப லென்த்தாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வியை கேட்டுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ரோச் அப்படின்னு சொன்னீங்க. எஸ். நீங்கள் டெலிகாலிங் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ். ஓகே, எனக்கு ஒன்று சொல்லுங்கள். பொதுவாகவே டெலிகாலிங் பேசுகிறவங்களுக்குன்னு ஒரு பிச் இருக்குது. எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஃபோன் எடுத்தோன்னே, ஹலோ சார், என் பேர் மணிமாறன் சார், நான் இந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்றேன் சார், ஒரு பிச் இருக்குது. உங்களுடைய அனுபவத்தில் நீங்களும் இந்தியாவில் இருந்திருக்கீங்க, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பொருள்கள் வாங்கியிருப்பீங்க. ஒரு டெலிகாலிங் அப்ரோச் எப்படி இருக்கணும், எப்படி ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நான் பெருசாக இந்தியாவில் யார்கிட்டையும் பேசி பிஸ்னஸ் நிறைய பண்ணது கிடையாது. என்னோடய டெலிகாலிங்ஸுமே இட்ஸ் நிறைய இன்டர்நேஷ்னலாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயுமே ரீசர்ச் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். யாரை வேணால் கூப்பிட்டு ஒரு பொருளை விற்கக்கூடாது. இப்போ நீங்கள் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை கூப்பிட்டு இந்த பொருளை பற்றி பேசுனீங்கன்னா அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. யூஸ்வலாக நம்ம பண்ணுற என்ன மிஸ்டேக்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபோன் எடுத்தோடனே சடப்படான்னு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீசெண்டாக நம்மளை ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யாருக்கிட்ட பேசணுன்ற ஒரு ஐடியாவோடு இருக்கணும். வெரி குட். ஓகே, யார் வந்து இந்த ப்ராடக்ட்கான கரெக்ட் பையர் ப்ளஸ் இட் மைட் நாட் ஆல்வேஸ் பி அ பையிங் டெசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வாழ்க்கை ஃபுல்லாகவே நான் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் தான் டீல் பண்ணியிருக்கேன். என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நாட் அ பையர்ஸ் டெசிஷன், இட்ஸ் அன் என்ஜினியர்ஸ் டெசிஷன். ஸோ என்ஜினியர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை குவாலிஃபை பண்ணி அவன் பையர்கிட்ட வந்தால் தான் அந்த பையரை அதை பை பண்ணுவான். நம்ம நிறைய தடவை பையரையே கூப்பிட்டுட்டு சார் வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் ஹீ மைட் நாட் பி த டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ அந்த டைமில் யாரை அப்ரோச் பண்ணி எப்படி அந்த பையர்கிட்ட வரணும். ஓகே, சில டைம்ஸ் இப்போ இட்ஸ் ஜஸ்ட் அ 1-to-1 கம்பேரிசன் ப்ராடக்ட், நம்ம அந்த பையர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை விற்கிறோம். அப்போது அந்த பையர்கிட்ட என்ன ஸ்பெசிஃபிக் வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் அ நெகோசியேஷன் பாயிண்ட். இப்போ ஒரு பையர் இருக்கான், அவன் ஒரு வேலையை கொடுக்குறான். லெட்ஸ் சே ஒரு என்ஜினியரிங் ப்ராடக்ட் இருக்குது, அந்த என்ஜினியரிங் ப்ராடக்ட் இஸ் அ கோர் காம்பனண்ட். நான் அந்த பையர்கிட்ட வந்து சார் ப்ரைஸு அது இதெல்லாம் சொல்லி விற்க பார்க்குறேன். ஓகே, அவன் யோசிக்கிறான், ஓகே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஒரு தடவை வாங்குவானா இருக்கும், பட் என்னோடய சர்வீஸ் சரியில்லை, இப்போ நான் வந்து டைமுக்கு டெலிவர் பண்ணல, இல்லை நான் டெலிவர் பண்ண ப்ராடக்ட்டில் ஃபெயிலியர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவன் என்ன ஒரு 10 ரூபா சேவ் பண்ணுறானோ
அதை வந்து அவனோட டவுன் டைமில் அதை தொலைச்சிட போகிறான். கரெக்ட். இப்போ ஒரு லெட்ஸே இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கோம், இங்கே ஒரு பெரிய ஏசி இருக்குது, இந்த ஏசியில் ஒரு கோர் காம்பனண்ட் இருக்குது, அதை நான் சப்ளை பண்ணுறேன்னு வைங்க. சடனாக அந்த ப்ராடக்ட் லீக் ஆகுது. இந்த பில்டிங்கை ஒரு 5 மணி நேரம் அந்த ப்ராடக்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏசி நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இந்த கடையெல்லாம் காலி. இங்கே உட்காந்து இருக்கிறவன் எவ்வளோ பேர், இந்த சூட்டில் இங்கே உட்காந்து இருக்கிறவன் எவ்வளோ பேர் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். அந்த பக்கம் ஏசி நல்லா இருக்குடா, அந்த கடையில் போவோம்னு சொல்லி போயிடுவான். ஸோ அவனுக்கு மேபி எங்கிட்ட இருந்து 500 ரூபா கம்மியாக அந்த பொருளை வாங்கியிருக்கலாம். பட் ஒரு 5000 ரூபா இல்லை 10,000 ரூபாய்க்கான பிஸ்னஸை அவன் இந்த 5 மணி நேரத்தில் தொலைச்சிட்டான். இன்னொரு தடவை நான் இங்கே வரணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு அங்கே போகும்போது ஏசி சரியா இருக்குல்ல, இன்னைக்கு அங்கே போகும்போது ஏசி சரியா இருக்குமோ என்னவோன்ற ஒரு தாட் வந்து நான் இங்கே வராமல் பிராண்டே டேமேஜ் ஆகுது. கரெக்ட். ஸோ அப்போ இப்போ இந்த கால் பண்ணும்போது யார்கிட்ட பேசணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணிட்டு, அப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் வந்துருது. இவர்கிட்ட பேசும்போது சார் உங்க ஏசி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் வெளியே போயிடுவாங்க, அப்போ அதனுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் பேச சொல்றீங்க. வெரி குட். இப்போ வந்து இதை பேசும்போதே ஒன்று ஹேண்டில் பண்ணி ஒன்று சொல்லிடுவோம். ஜென்ரலாக வந்து ஃபோன் பண்ண எல்லாருமே வாங்க போகிறதில்ல. கரெக்ட். முக்கால்வாசி பேர் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. கரெக்ட். இந்த ரிஜெக்ஷனை ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலில் மனசில் அதை உடைச்சிரும், யாருமே உடைச்சிரும். நான் என்ன சொல்லுவேன்னா, சேல்ஸ் தான் இருக்கிறதே கஷ்டமான வேலை, இருக்கிறதே கஷ்டமான வேலை. ஆனால் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு அதுதான் ஒரு ஜாலியான வேலை. அதாவது ஒருத்தன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், நாட் இன்ட்ரெஸ்ட், வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டா, முன்னாடிலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வெளியில் வந்தோடனே மச்சி இப்போ தான் ஒருத்தர் என்ன வெளில போடான்னு சொன்னார் மச்சி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குவோம். இன்றைக்குமே அதுதான் நடக்குது. நான் வந்து என்ன சொல்கிறது, இப்போது நோவாய்ஸாக சேல்ஸ்க்கு என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து இனிஷியலாக ஒரு ஃபுல் ஜீலோடு வருவாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறது என்னென்னா, சேல்ஸில் இவங்க நிறைய வெளியில் போகிறாங்க, நிறைய ஊர் சுற்றி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஜீலோடு தான் அவங்க வருவாங்க. பட் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள டெலிகாலிங்கில் இப்போ நான் அவங்களுக்கு வந்து எப்படி பிச் பண்ணணுன்னு ஒரு சொல்லி கொடுத்துட்டு ஒரு டெலிகாலிங் பண்ண சொன்னேன். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் வரும்போது அவன் மூஞ்சியே வாடி கிடக்கும். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்கிற, ஜாயின் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தே, என்ன ஆச்சுன்னு கேட்டால், இல்லை சார் நான் ஒரு 30 கால் பண்ணிட்டேன், ஒருத்தன் தான் பதில் கொடுக்குறான், அவனுமே அப்புறம் பேசலான்னு பதில் கொடுத்துட்டான். நான் 100 கால் பண்ணியிருப்பேன் அந்த ஒரு கால் கிடைக்கிறதுக்கு. கரெக்ட். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நிறைய இடத்துல இந்த ஒரு அப்ரோச் தான் ப்ராப்ளம். நமக்கு ஒருத்தனை கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிடும்போது எப்படியோ அந்த சேலை க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற ஆட்டிடியூட் என்ன தான் நம்ம மனசில் இருந்தாலும், அந்த பக்கத்துலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம என்றைக்குமே யோசிக்கணும். லேட்டஸ்டே நீங்கள் யாரையோ ஒருத்தரை கூப்பிட்றீங்க, அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு இப்போ தேவையில்லை அப்படின்னா, சரிங்க ஓகே தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோனை வைக்கிறோம். அடுத்த தடவை நம்ம அவங்கள கூப்பிடும்போது அதே அப்ரோச், நான் இதை தான் பேச போகிறேன்னு நம்ம தெரிஞ்சு அவங்கள கூப்பிட்டோம்னா, they are going to give you the same answer. Correct. Same inputs will not give you different outputs. So நம்ம வந்து நம்மளோட இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும். அந்த இன்புட்டை சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னா, ஓகே இனிஷியலாக நம்ம கூப்பிடும்போது let us say we did not have the knowledge of whom to talk. செகண்ட் நம்ம கூப்பிடும்போது நான் இன்னாரை கூப்பிட்டுருந்தேன், அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க, பட் எங்கிட்ட ஒரு குவாலிட்டி சொல்யூஷன் இருக்குது உங்களுக்காக. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒருத்தர் கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட திருப்பி கூப்பிட்டு, அஃப்கோர்ஸ். ஆனால் அதுக்குமே ஒரு கேப் இருக்குது. மெயின் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தன் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவனையே மறுபடியும் விடாமல் கூப்பிட்டு இருப்போம். அது தப்பு. ஒருத்தர் ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் கிவ் ஹிம் சம் டைம், மேபி அ வீக், மேபி 10 days, அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 daysக்கு அப்புறம், சார் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரியும், அன்னைக்கு காரணத்தை பேச முடியல, ஆனால் எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, இதை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வேணும்னா ஓகே, இல்லாட்டி நான் கூப்பிட்றவன் எல்லாரும் வாங்க போகிறது கிடையாது, வேணும்னா என்ன சொல்யூஷன்றதை புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுட்டு தான் உங்களை கூப்பிடுறேன், உங்களோட ப்ராடக்ட்டை நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன், இதில் இது யூஸ் ஆகுது, நான் ஒரு குவாலிட்டி ப்ரொடியூசர், நான் இவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் என்னால் உங்களோட சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இஃப் தே கெயின் இன்ட்ரெஸ்ட், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ்பெஷலி இன் இன்டர்நேஷனல் சேல்ஸ், தே லைக் டு பி டைரக்ட், இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நோ ப்ராப்ளம், யூ டோன்ட் ஹேவ் அன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்க சொல்கிறது எப்படின்னா, we do not want to change our suppliers at this point அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் சப்ளையர் இருக்கா, நான் அதை சேஞ்ச் பண்ண விரும்பலைன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே எஸ்டாப்ளிஷ் சப்ளையர் இருக்கா, நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பல, எனக்குமே அதுதான் தேவை, நாளைக்கு நான் உங்களோட எஸ்டாப்ளிஷ் சப்ளையர் ஆனேன்னா, I wanted to say the same thing, நீங்கள் யாரையும் மாற்ற, பட் நான் ஒரு சர்டன் செட் ஆஃப் அட்வான்டேஜஸ் கொண்டு வரேன். அது பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, இப்போ மார்க்கெட்டில் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபீல்டில் வந்து டேட்டா சென்டர்ன்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன். அதனால எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்டையுமே ஓவர் ஆர்டர்ஸ் இருக்குது, தே ஆர் நாட் ஏபிள் டு கிவ் இட் ஆன் டைம். பட் என்னோட கம்பெனி ஹஸ் இன்வெஸ்டட் அ லாட் ஆஃப் மணி பிஃபோர் ஹேண்ட். அவங்க ஆல்ரெடி ரீசர்ச் எல்லாம் பண்ணி இந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால அவங்க ஆல்ரெடி மணி இன்வெஸ்ட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. ஸோ என்னால் உங்களோட இந்த லீட் டைம் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும்
என்னால உங்களோட இந்த குவாலிட்டி ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற அப்ரோச்சோட போகும்போது அவங்க நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. இப்போ திருப்பி வில் கம் பேக் டு தட் क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா சைக்காலஜிக்கல் லெவல் நான் 100 பேரை கூப்பிட்டேன். கரெக்ட். எல்லாரும் பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஐ மீன் உங்க நீங்க கொடுக்குற எல்லா இன்புட்டும் நல்லா இருக்கிறதுனால நான் உங்களை தடுக்கிறது இல்லை. பட் திருப்பி அந்த क्वेश्चन போயிடுவோம். எப்படி சைக்காலஜிக்கல் லெவலில் ஒருத்தர் அவர் மனசை தேத்திக்கிறது? ஸோ இனிஷியலி எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா we're all humans. ரிஜெக்ஷன்றது நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்காத ஒரு விஷயம். பட் பர்சிஸ்டன்ஸ் நான் சொன்னது வந்து சேல் பண்ணும்போது மறுபடியும் கூப்பிட்டு விற்கணுன்றதை விட பர்சிஸ்டண்ட்டாக எனக்கு இந்த ஃபீல்ட் பிடிச்சிருக்கு, இதில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் வந்திருக்கேன், எப்படி ஒருத்தர் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட முடியும், நம்ம வேற என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பர்சிஸ்டன்ஸ் நமக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ எவ்ரி டே ஷுட் பி அ நியூ டே. நம்ம சேல்ஸில் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்க்கும்போது திக் ஸ்கின்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எத்தனை ரிஜெக்ஷன் வந்தாலும் அவனால் தாங்கிக்க முடியுதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போய் நானும் ஐயோ இன்னைக்கு 100 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு எனக்கும் தோணும். பட் அடுத்த நாள் வரும்போது இன்னொரு 100 பேர் அங்கே இருக்காங்க, முதல்ல அவனுங்களை கூப்பிட்டு அப்புறம் இந்த 100 பேரை பற்றி யோசிப்போம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட வந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியுமே தவிர அந்த 100 பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அருமையான 2 வார்த்தை சொல்லியிருக்கீங்க. எவ்ரி டே இஸ் a நியூ டே. கரெக்ட். ஸோ நேற்று தோத்துட்டேன்றதுனால இன்னைக்கு நான் தோக்க போறேன்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு புது நாள். இன்னைக்கு இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா அப்ரோச்சை மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்க. இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட். நான் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருந்திருக்கேன், நான் டெலிகாலிங்கில் இருந்திருக்கேன். அப்போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா என்னோட பிச்சை நான் நிறைய கேட்பேன், நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ண இடத்துல தான் அவன் ஸ்லோவானா அப்படின்றத நான் கேட்டு மாற்றிப்பேன். ஸோ தட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பாயிண்ட். எவ்ரி டே இஸ் அ நியூ டே இஸ் அ பியூட்டிஃபுல் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க, அப்ரோச்சை மாற்றிட்டே இருங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து சைக்கலாஜிக்கல் லெவலில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் வராங்க, இது பண்ணுறாங்க, இந்த டெலிகாலிங்லேருந்து மூவ் ஆகிடும். இதில் நான் ஒரே ஒரு பாயிண்ட் கூட ஆட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் நாட் ஓன்லி யார் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் இல்லை, யார் சேல்ஸ் பர்சன்ஸை ஹையர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குமே என்னென்னா ஓகே யூனோ 2 விஷயத்தை நம்ம கேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஸ் என்ன இன்ட்ரெஸ்டோட ஒருத்தன் வந்து செல் பண்ண பார்க்குறான் அப்படின்றத நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தே ஆகணும். ஓகே, ஹவு மெனி க்ளோசர்ஸ் இஸ் இ மேக்கிங்கிறது செகண்டரி. பட் அவன் என்ன அவனுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கணும் அவனுக்கு. அதாவது அவன் என்ன அப்ரோச் பண்ணுறான், அவன் அப்ரோச்சில் என்ன. இப்போ வந்து ஒரு 100 பேர் அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஹீஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் தட் சேல். கரெக்ட். அப்போ வந்து நம்ம என்ன யோசிக்கணும், இவன் 100 பேர் அப்ரோச் பண்ணி இவனால் செல் பண்ண முடியலன்னா அவனோட சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ பிரச்சனையா, அவனோட சேல்ஸ் பிச்சில் ஏதோ பிரச்சனையானு ஹூவர் இஸ் த லீடர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட டீம் வந்து 100 பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்களால எந்த இதையுமே கிராக் பண்ண முடியலன்னா இட் இஸ் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் நீ என்ன பேசுகிற. ஆக்சுவலாக என்னோட ட்ரைனிங்லேயுமே இப்போ நீங்கள் சொன்னதை கேட்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா, என்னோட ட்ரைனிங்கில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு ஒரு டீம் வந்திருக்காங்கன்னா நான் வேறு ரூமுக்கு போயிடுவேன், என்னோட இன்டர்காம் கனெக்ஷனில் இங்கேருந்து கூப்பிட்டு எங்கிட்டயே பேச சொல்லுவேன். வெரி குட். அவன் என்கிட்ட பேசும்போது I behave like the customer and I behave like a rude customer initially. His task அவன் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரூட் கஸ்டமரை கூட எப்படி கன்வின்ஸ் பண்ணுன்றது அவனுடைய. Sometimes I speak like a very happy customer who will say okay to everything but still not close the sale. Sometimes நான் வந்து என்ன பேசுவேன்னா, இப்போ வந்து அஃப்கோர்ஸ் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இப்போ நான் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு 4 வகையான கஸ்டமரை பார்த்துருப்பேன். ஸோ 4 வகையான எக்ஸ்பீரியன்ஸுமே அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான். ஸோ அந்த மென்டர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் எக்ஸாக்ட்லி இட் டஸ். நான் இப்போ உங்கள்கிட்ட இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதானே சொன்னேன், என்ன மென்டர் பண்ணவங்க நல்லவங்களா. யூ மென்ஷன்ட் யுவர் மென்டர்ஸ் as that's correct. அது the pride goes to them, right? இப்போ கூட என்னோட CEO, I mean I do not want to mention his name, but yeah, இப்போ கூட அவர் என்ன வந்து so இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது எனக்கு I have 13 years of experience, but இன்னைக்குமே I learn something new அவர்கிட்ட இருந்து. எஸ், ஏன்னா எவ்ரி டே யூ நீட் டு கீப் இவால்விங். இப்போ ஏஐ எல்லாம் வந்துருச்சு, எல்லாருமே ஐயோ இனி சேல்ஸ் பர்சனுக்கு வேலை இல்லை, இதுக்கு வேலை. see there is always a human connection that plays a role in buying decisions. Beautiful. அருமையா சொன்னீங்க. அது வந்து buying decisions அந்த human connection எப்பவுமே தேவை. AI சேல்ஸை பெரிதாக பாதிக்காது, அந்த ஹியூமன் கண்டிப்பாக தேவைப்படும். அகைன் ஐ எம் நாட் அ வெரி பிக் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், அந்த ஒரு டாப்பிக்கில் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எனி டெக்னாலஜி இது வரைக்கும் வந்த எல்லா டெக்னாலஜியுமே ஹியூமன் பொட்டன்ஷியலை என்ஹான்ஸ் தான் பண்ணியிருக்கே தவிர அதை ஹியூமன் பொட்டன்ஷியலை ரீப்ளேஸ் பண்ணது கிடையாது. சூப்பர் பாயிண்ட். இன்றைக்குமே நான் வந்து என்னோட இப்போது முதல்ல வந்து ஏஐ வரதுக்கு முன்னாடி ஒரு ஷோக்கு போய் 10 கான்டாக்ட் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு கம்பெனியோட பேர் தெரிஞ்சால் மட்டும் போதும், ஒரு ஏஐ சிஸ்டம்குள்ளே போய் அந்த கம்பெனியில் யார் என்னன்றது அப்ரோச் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் வரைக்கும் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தோம்னா அவங்க ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வரைக்கும் கிடைக்குது. ஸோ அதை எப்படி நான் என்னோட பொட்டன்ஷியல் ஜாதகம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, கொடுக்கலாம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ அதை என்னோட அட்வான்டேஜுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சேன்னு அதை பற்றி யோசிச்சு பயப்பட்டு இருக்கிறதுல ஒரு யூஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ரைட்.
இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அப்ரோச் பற்றி பேசிட்டோம், நிறைய டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. நான் இந்த இந்த உங்களோட பேசுகிறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நெகோஷியேஷன். இந்த நெகோசியேஷன் வரும்போது ஜென்ரலி உலகம் பூராவுமே இருக்கிற பிரச்சனை. இந்தியாவில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சேல்ஸ் பர்சனோட பெரிய பிரச்சனைனா சார் ப்ரைஸு இது எந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபவுண்டர்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுறேன். சேல்ஸ் பீப்புள் சொல்லி ஒரு ஸ்டேஜில் ஃபவுண்டரே கன்வின்ஸ் ஆகிடுறாங்க, கண்டிஷன் ஆகிடுறாங்க, நான் விலை குறைக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு நெகோஷியேஷனை ஒரு சேல்ஸ் பர்சன் இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து அகெயின் இங்கேயும் ப்ரிப்பரேஷன் தான் எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட். ஒரு நெகோசியேஷன், அதாவது ப்ரிப்பரேஷன் தயாராக இருக்கிறதுன்றது வந்து என்னன்னா, அவன் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கிறதுன்றதை நான் சொல்ல வரல. நம்ம போகும்போது இப்போ எல்லா சேல்ஸ் பர்சனுமே ஒரு கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வாங்கி கம்பெனியை லாபம் பண்ணி கொடுக்கணுன்றது தான் அவனோட எய்ம். அப்போ வந்து எப்பவுமே இப்போது நம்ம ஒரு ட்ரேடிங் போகும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு வைப்போம் இல்லையா, அது மாதிரி நமக்கு தெரியணும் இதுக்கு மேலே இல்லை இதுக்கு கீழே நான் வரமாட்டேன் என்னதான் நடக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு சேல் பண்ணணுன்றதுக்காக ஒரு சேல் பண்ணக்கூடாது, ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சேல் பண்ணணும். கரெக்ட். சில டைம்ஸ் தேர் ஆர் சேல்ஸ். இப்போ வந்து ஒரு நபர் வந்து எங்கிட்ட ஒரு 100 விஷயம் வாங்குறாரு, அவருக்கு ஒரு ஐட்டம் நான் வந்து ஓகே காஸ்ட்டில் கொடுக்குறேன்னா தட் இஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன். ஆனால் அதை காஸ்ட்டில் தான் கொடுக்கணுமே தவிர லாஸில் கொடுக்கக்கூடாது. ஏன் லாஸில் கொடுக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ போயிடுது. கரெக்ட். எனக்கு அங்கேருந்து காசே வரமாட்டேங்குது, நான் எதுக்கு அதை பண்ணணும்னு நீங்கள் என்னைக்குனாலும் அதை விட்டு கொடுக்க ப்ரிப்பேர்டாக இருப்பீங்களே தவிர அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அதை க்ரோ பண்ண நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. அப்படி வரையில் என்ன ஆகுனா உங்களோட சர்வீஸ் லெவல் குறையும். அப்படி வரையில் என்ன ஆகுனா அந்த கஸ்டமருக்கு உங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போயிடும். அப்போ நீங்கள் அப்படி பண்ணி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுச்சுன்னா இட்ஸ் அகெயின் நான் எப்படி வந்து அந்த ஏசியோட கதை சொன்னேன்னா அதே தான். நான் இன்னொரு கஸ்டமருக்கு சேல் பண்ண போகையில் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாருன்னா இட் வில் ஆல்வேஸ் ஹேவ் அ பேட் டேஸ்ட். அப்புறம் இது டிஜிட்டல் உலகம், ஆன்லைனில் போய் எல்லாருக்கும். ஸோ அப்படி இருக்கையில் அகெயின் நெகோசியேஷன்ஸ் ஆர் அ ஸ்ட்ராங் பாயிண்ட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா வி ஷுட் நோ வேர் டு ஸ்டாப். இதுக்கு கீழே நான் போக மாட்டேன் அப்படி. அதே மாதிரி நெகோசியேஷன் பண்ணும்போது யாருமே வந்து இன்னுமே நான் சொல்கிறேன், ஸோ ஜஸ்ட் லைக் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ், இந்தியா மார்க்கெட்டுமே நல்லா இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் வந்து இப்போ 2 ரூபா ஜாஸ்தியாக கூட நான் ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்ற ஒரு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் தட் கம்ஸ் அட் அ காஸ்ட். அந்த 2 ரூபா எதுக்கு கொடுக்குறான் அப்படின்றது நான் நல்லா இருக்கேன் இல்லை நான் 4 தடவை வந்து பேசுகிறேன்றதுக்காக கிடையாது, நான் அவனோட ப்ராப்ளமை கரெக்டாக சால்வ் பண்ணுறேன்றதுக்காக. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு சேல்ஸ் பர்சன் போய் இந்த பையன்கிட்ட இந்த ப்ராடக்டை வாங்கினோம்னா இந்த கம்பெனி என்னுடைய ப்ராப்ளமை கரெக்டாக சால்வ் பண்ணும். ஸோ ப்ராடக்டை கொடுக்கறது மட்டும் இல்லை, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரெண்டையும் கம்பைண்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவ் சேல் நடக்கும். சரி அகைன் யூ டோன்ட் வாண்ட் அ ஒன் டைம் கஸ்டமர். ஒரு தடவை வாங்கிட்டாரு, அப்பா என் வேலை முடிஞ்சு அடுத்த வேலையை பார்க்கலான்றதை விட நான் ஒருத்தர்கிட்ட போகிறேன்னா அது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணுன்றது தான் என் மனசில் என்றைக்குமே ஒரு ஆசை. ரைட். இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட போய் விற்றுருக்கிறேன், நான் அவரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு நான் ஒரு 4 கம்பெனி மாறினதுக்கு அப்புறமும் இதே ஃபீல்டில் வந்து அவர்கிட்ட போனால் இவன் என்னோட ப்ராப்ளமை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கான். ஸோ ஐ கேன் ரிலை ஆன் திஸ் பர்சன் அண்ட் இஃப் ஹீ இஸ் ரெப்ரசென்டிங் அ ப்ராடக்ட் அது நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை என்னால் கொடுக்க முடியும். ஸோ எவ்வளோ தூரம் ப்ராடக்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நானுமே அந்த கான்ஃபிடன்ஸோட போய் அதை விற்க முடியும். ஐ டோன்ட் நோ நான் சொல்கிறது ரொம்ப ஜம்பிள்டாக இருக்கான்னு தெரியல, பட் இல்லை நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. அதாவது என்னுடைய கம்பெனியோட ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, எனக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, சர்வீஸ் என்னால் நல்லா கொடுக்க முடியும் தெரிஞ்சது, சர்வீஸ் என்னோட ப்ராடக்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதை விற்கிறதுக்கான ஆர்வம் எனக்கும் ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்வம் இருக்குன்னா நான் அதை நல்லா சர்வீஸ் பண்ணுவேன். நல்லா சர்வீஸ் பண்ணுறதுன்றது சார்னு போய் என்ன சொல்கிறது கெஞ்சறது கிடையாது. சர்வீஸ் பண்ணுறது என்னென்னா, சார் ஓகே இப்போது ஒருத்தர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 100 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாரு, ஆனால் லேட்டஸ்டே ஒரு சீசனில் அவர் வந்து 500 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாரு. கரெக்ட். ஸோ அவர் என்கிட்ட 500 ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணக்கூடாது. சார் போன வருஷம் உங்களோட சேல்ஸ் பேட்டர்ன் நான் கவனிச்சிருக்கேன், வாவ் நீங்கள் மார்ச் வரையில் 500 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு 400 தான் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, என்னாச்சு? மார்ச்சில் உங்களுக்கு 500 ப்ராடக்ட் தேவைப்படும், யூ வில் பி ஸ்டக். அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட அவசரமாக பண்ண சொல்லுவீங்க, அப்புறம் நீங்கள் அதை ஏரில் எடுத்துகிட்டு போவீங்க, அது உங்களுக்கு தான் லாஸ். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 600 ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக் பாயிண்ட். ஸோ இந்த பிளானிங் திஸ் இன்சைட் இதெல்லாம் பண்ணும்போது அந்த கஸ்டமர் வந்து இவன் எனக்காக இவ்வளோ பண்ணுறான். கரெக்ட். கஸ்டமர் என்ன யோசிப்பானா, ஓ
நான் சொல்லாமையே இவன் எனக்காக இவ்வளோ பண்ணுறானே, இவன்ட்ட ஏன் நெகோஷியேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கூட வரலாம். கரெக்ட். இவன்ட்ட ஏன் நெகோஷியேட் பண்ணணுன்றதை விட அவர் நெகோஷியேட் பண்ணும்போது யோசிப்பார், சரி இவனை விட்டுட்டோம் டு சால்வ் மை ப்ராப்ளம்ஸ், இவரை விட்டுட்டோம், நம்ம இவர்கிட்ட வாங்கலை இன்னொருத்தன்ட்டு வாங்குறோம், இந்த சர்வீஸ் யார் கொடுப்பா? கரெக்ட், ரைட். ஸோ யார் வந்து இப்போ இவருக்கு என்னை பற்றி தெரியும், இவர் என்னை பற்றி ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்காரு, இந்த சர்வீஸ் வந்து இன்னொருத்தன் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும், அதில் எனக்கு ஏதோ பிளாக்கேட்ஸ் வந்ததுன்னா என்ன ஆகுறது, இதெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு ஆஸ் அ சேல்ஸ் டீம் நம்ம டெவலப் பண்ணும்போது கூட இந்த ஒரு பேக் சைடு, அதாவது பேக் எண்டில் வந்து இதை ரீசர்ச் பண்ணி அதுக்கான டேட்டா எடுக்கிறவங்கள கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். ஓகே. இப்போ ஒரு சேல்ஸ் டீமில் எல்லாருமே பேசி விற்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. கரெக்ட். தேர் மைட் பி பீப்புள் ஹூ ஆர் டூயிங் த பேக் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஃபார் யூ டு கோ அண்ட் பிரசன்ட். ரைட். அவங்களையுமே நம்ம அதே அளவுக்கு உற்சாகத்தோட வச்சுக்கணும். ரைட். இப்போ வந்து நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க, தன்னம்பிக்கை வேணும், அப்ரோச் பில்ட் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் இருக்கணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சுக்கணும், அப்ரோச் பண்ணணும். இன்னொரு முக்கியமான வார்த்தை நீங்கள் சொன்னது ஸ்டாப் லாஸ். கரெக்ட். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, இதுக்கு கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு. உங்கள் ப்ராடக்ட் கரெக்டாக இருந்ததுன்னா, சர்வீஸ் கரெக்டாக இருந்ததுன்னா, இதுதான் என் விலை, இதில் தான் இருப்பேன்னு. அதே மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சனுமே சர்வீஸ் பர்சன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். கரெக்ட். முன்னாடியே வந்து யோசிச்சிடணும், இந்த கஸ்டமர் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறாங்க சார், அடுத்த மாதம் நீங்கள் 100 நான் பேட்டர்ன் பார்க்குறேன், 100 ஆர்டர் பண்ணுறீங்க, மார்ச் மாதம் ஆச்சுன்னா ஏன் அப்போ ஆர்டர் பண்ணுறீங்க, இப்போவே எனக்கு ஒரு பிஓவை கொடுத்துருங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அந்த ப்ராசஸையாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொன்னால் அவருக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பு வரும். ஃபேண்டாஸ்டிக் points, Naveen. So thank you very much for your time. No problem. It was a very thank you for the opportunity. First time நான் பண்றேன். Yeah, sure.